சொல்லுங்க பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் சதீஷ். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? வரும்போதே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ரெகுலரா இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா, டெய்லி வந்து இங்க சாப்பிடுவேன். ஓகே, இவங்க பிரியாணி உங்களுக்கு எப்படி பிடிச்சி போச்சு? என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவன் தான் சொன்னான் இங்கே சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் வந்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? நல்லா தான் வருது. இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்ல என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு ஒரே வாட்டி தான் வந்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 70 பிரியாணி கிட்ட வந்து சூப்பர். சரி, நிறையா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர் வந்துருக்கு. இதுக்கு ஒரு பர்த்டே கிட்டே வருதுன்னா நம்ம கிட்டே வந்து பொதுவாக முன்னாடியே சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு இது ஒரு 50 கொடுங்க, ஒரு 75 கொடுங்க, 120 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 65 முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாரி சைஸ் வேறாக போடுறோம். 65 போடுறோம், பகடாவும் போடுற மாரி அந்த 2 சைஸில் போடுறோம். நாங்கள் என்ன ப்ரைஸ் நான் கொடுத்துட்ருக்கீங்க? சிக்கன் பிரியாணி 120, சிக்கன் 65 பிரியாணி 140, பீஃப் பிரியாணி 100. 100 கிராம் 65 வந்து 50 ரூபா. அண்ட் மக்களே, நாம் வந்து அவங்களோட சிக்கன் 65 பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைஸியாக ஹாட்டாக இருந்துச்சு. 5லேருந்து ஒரு 6 பீசஸ் சூப்பராக ஒரு 65 மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஹாட்டாக ஸ்பைஸியான பிரியாணிக்கும் அந்த சிக்கன் 65க்கும் அந்த காரத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா மைல்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் அது நிஜமாகவே வேறு லெவலுங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க இது. மக்களே, வேறு லெவல் பிரியாணி மக்களே. குவான்டிட்டி வைஸாகவும் சரி, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பிரியாணி. 120க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் ஒர்த்து பிரியாணி. குவான்டிட்டி வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸாகவும் சரி, அமேசிங் பண்ணிட்டாங்க. 65 செம்ம சாப்பிட்டு செம்ம அல்டிமேட். கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஆர்பி பக்கம் வரீங்க, கரெக்டாக மதிய நேரத்தில் நல்லா பசி எடுக்கும் போது வரீங்க அப்படின்னா தாராளமாக அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணலாம். அல்டிமேட் காம்போ. அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொக்கேஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ் ஹாலிடே இன் ஹோட்டல் ஆப்போசிட்டில், இல்லை அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தே தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் லேண்ட்மார்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் பக்கத்தே தான் இவங்களோட பிரியாணி கடை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ஆர்பி பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த கேள்வி வந்து நல்லாட்டே கேட்பேன். உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசை ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நல்லா எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக எல்லாருக்கிட்டும் கஸ்டமராக இருக்கட்டும், அது நம்மளாக இருக்கட்டும். ஓகே, சூப்பர். அண்ட் மக்களே, மறக்காம நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் வ்ளாக்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரியாணியை பற்றி உங்களுக்கு எந்தெந்த வீடியோ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ எல்லா பிரியாணி வீடியோஸும் நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரும் போட்டலாமா? எல்லாரும் நல்லா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். சூப்பர்.